நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமை எக்ஸாம் ஹாலில் சிறப்பாக வந்து எழுதுங்க. அதாவது நல்லா தூங்குங்க, நிம்மதியா இருங்க. நாம வந்து எல்லாருமே கடைசி கட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இனிமே புதுசா படிக்கிறது, புதுசா இது பண்றது அதெல்லாம் வேணாம். ஏற்கனவே படிச்ச விஷயங்களை அசை போடுங்க. பெரிய பெரிய டார்கெட் இருந்துச்சுன்னா தேவையில்லாம உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரெஸ் கொடுத்துறாதீங்க. அதாவது நீங்க 10ஆம் கிளாஸ் படிச்சது, இல்ல ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகத்தை எடுத்து படிச்சது, இந்த மாதிரி விஷயங்களை நான் வச்சே பல கேள்விகளை நீங்க வந்து சால்வ் பண்ண முடியும். உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே விடைகள் விடைகள் வந்து பாத்தீங்கன்னா லட்டு லட்டா இருக்கும். பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அதற்கான ஒரு தேர்வா தான் இது வந்து இருக்க போகுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காமா, பதற்றப்படாம ரிலாக்ஸா இந்த எக்ஸாமை நீங்க வந்து எதிர்கொள்வீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிக எளிமையான முறையில இந்த தேர்வை வெற்றி பெற முடியும். ஏதாவது இடையில உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகலாம், இந்த முறை தேர்ச்சி பெற மாட்டோமோ அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஸோ அப்படி நினைக்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பா உடனே நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். மூச்சு பயிற்சி எடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்களால முடியும்னு வந்து நினைங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த 3 மணி நேரத்துல டைம் மேனேஜ்மெண்ட் பண்றோம், செல்ஃப் மோட்டிவோட இருக்கிறோம். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஷினை எப்படி கரெக்டா சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா நம்முடைய காம் மைண்டை பொறுத்து தான் இருக்கும். அதனால எக்ஸாம் ஹால்ல யாரையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க. யாரும் யாரையும் வந்து கவனிக்கிறது அதெல்லாம் வந்து வேணாம். உங்களுடைய முழு கவனம் அந்த கொஷின் பேப்பர்ல இருக்கணும். கொஷின்ல ஆன்சரை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் கவனத்தோட வந்து எடுங்க. ஸோ நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. தண்ணி வேண்டிய அளவு குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் நல்லா போயிட்டு உடம்பெல்லாம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோ மூச்சு காத்த நல்லா மூச்சு காத்த மூச்சு உள்ள போயிட்டு வர்றதுக்கு மட்டும் ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் செலவிட்டீங்கன்னா போதும். அடுத்தடுத்த கொஷினை ஸ்பீடா நீங்க வந்து எழுதலாம். சில பேர் வந்து நினைக்கலாம் 1 நிமிஷத்துக்கு நம்ம மூச்சு பயிற்சி செஞ்சோம்னா நமக்கு டைம் பெருமைன்னு. அந்த 1 நிமிஷம் உங்களுக்கு 1/2 மணி நேரத்தை சேமிச்சு கொடுக்கும். ஸோ மூச்சு பயிற்சி எடுங்க, ரிலாக்ஸா இருங்க. நல்ல ஒரு ரொம்ப டைட் இல்லாத ஒரு ரிலாக்ஸான சட்டையை போட்டு போங்க. அதாவது எக்ஸாம்ல கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லென்த் படிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப லென்த் வந்து அதிகமா வந்து இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் டெக்னிக் பண்ணி பண்ணி கொஷின் சால்வ் பண்ணி அடுத்ததுக்கு போயிடணும். ஒரே ஆப்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. மேக்ஸ் கொஷினை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். நீங்க மேக்ஸ் கொஷின்ல ஸ்ட்ராங்கா முதல்ல நீங்க வந்து சால்வ் பண்றது நல்லது. ஏன்னா கடைசி நேரத்துல அந்த ரஷ்அப்ல நிறைய கொஷினுக்கு ஆன்சர் வராது. அதனால உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது 2 பார்ட்டா மேக்ஸ் ஒரு ஒரு சைடு 13 12 அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அல்லது மொத்தமாவே வந்து கொடுத்துடலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் எப்போ டைம் இருக்கோ, எப்போ உங்களுக்கு வந்து ஃபிட்டா இருக்கோ அப்போ வந்து நீங்க வந்து இது பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சயின்ஸ் வந்து பிடிக்காம இருக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே சயின்ஸ் கொஸ்டின் வந்தோடனே நீங்க வந்து குழம்பி போயிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுங்க. பாலிட்டியோ ஹிஸ்டரியோ ஜாகிரபியோ எது உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் வருதோ அதுல இருந்து வரக்கூடியதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்க எடுக்க ஷேர் பண்ணிருங்க. யாரும் கடைசி நேரத்துல 10 நிமிஷத்துல ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பைத்தியக்காரத்தனமான வேலைகளை வந்து பண்ணாதீங்க. அப்பப்போ உடனே உடனே ஷேர் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த விடை தெரியவில்லை அப்படிங்கிறத யாரும் தொடவே கூடாது. அது வந்து வேணாம். அது பக்கமே பேராதீங்க. ஏபிசிடி அது மட்டும் நீங்க வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி டி பண்றேன்ட்டு இஏ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிடாதீங்க. ரைட். அதே மாதிரி கொஷின்ல ஷேர் பண்ணும்போது சில பேருக்கு எக்ஸாம் ஹால்ல டெஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட இருக்கலாம். அதனால கீழே வந்து ஹால் டிக்கெட்டு ஃபுல்லா பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல வச்சோ இல்ல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஷின் பேப்பர்ல வச்சோ ஷேர் பண்ணுங்க. ரைட். கைகளை நல்லா இது பண்ணிக்கோங்க. சில வாட்டி தம்மையில் வைக்கும்போது கோடிங் ஷீட்ல எதுலையும் இதாகாம பார்த்துக்கோங்க. மேக்சிமம் 200க்கு 200 கொஷின் நீங்க வந்து அட்டன் பண்ணிருங்க. இந்த கடைசி எழுதாத கொஷினை வந்து ஷேர் பண்ற அந்த எல்லாம் வேணாம். எது எது சர்க்கிள் பண்ணலையோ அதை நீங்க கூட்டி போடுறதுக்கு ஏபிசிடிய நீங்க வந்து ஷேர் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதனால ஷேர் பண்ணாம எந்த கொஷினையும் வந்து விட்டுறாதீங்க. தெரியாத கொஷினை நீங்க வந்து ரவுண்ட் பண்ணி வைக்கலாம். கடைசி டைம் இருந்தா திரும்ப வந்து சால்வ் பண்ணலாம். பட் அதை வந்து விட்டுறக்கூடாது. நீங்க ஆன்சர் எடுக்க 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 ஷேர் பண்ணிருங்க. ஸோ எக்ஸாமை கவனத்தோட வந்து கையாளுங்க. போட்டோ இருந்தா கொண்டு போகலாம். நமக்கு போட்டோ ஹால் டிக்கெட்ல நல்லா இருக்குன்னா தேவையில்லை. ரைட். ஸோ உங்களுடைய ஒரிஜினல் ஐடியை கொண்டு போய்க்கோங்க. ரிலாக்ஸா போங்க. மொபைல் ஃபோன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்து வச்சுட்டு போங்க. தேவையில்லாத பதற்றங்கள் வந்து வேணாம். பென்னு பிளாக் கலர் பென் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆட்சியர் கல்விக்கு ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்க. ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க.
முந்தின நாளே பக்கத்துல இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, எப்படி போகணும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எக்ஸாமு கொஷின் பேப்பர் வாசிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் அப்படிங்கிறத பிரிச்சு நீங்க இது பண்ணணும். தமிழுக்கு கம்மியான டைம் இருந்தாலே ஒரு சில பேரால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸுக்கு கொஞ்சம் நீங்க வந்து டைம் எடுத்துக்கலாம். ஜிகே பார்ட்ல எலிமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். ரைட்? ஸோ அதனால உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கோங்க. அந்த டயத்துல 3 மணி நேரத்தை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன்ல, அதை பார்த்துட்டு போனீங்கனாலே அடேங்கப்பா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். அதனாலதான் நான் அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிஎஃபா கொடுத்துருக்கேன். அதை சும்மா பார்த்தீங்கனாலே அந்த கொஸ்டின் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர், எப்படி ஆப்ஷன் மாற்றுவாங்க இதெல்லாம் தெரியும். ஸோ மேக்சிமம் நீங்க வந்து ரிலாக்ஸா போனாலே ஒரு 120 கொஸ்டின் படிக்காமலே எடுக்க முடியும். திரும்பவும் சொல்லக்கூடியது, சந்தோஷமா போங்க. பதவி கிடைக்கல அதெல்லாம் 2வது பக்கம். ஸோ சனிக்கிழமை தேர்வை சிறப்பா எழுத போறோம், அந்த மனநிலையில போங்க. இது வரைக்கும் எஃபோர்ட் போடுறீங்க. ஸ்கூல் என்ன சும்மாவா படிச்சீங்க, சும்மாவா பாஸ் பண்ணீங்க, காலேஜ் வந்து எப்படி படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால எல்லாருமே இதுக்குன்னு அப்ளை பண்றதே ஒரு எஃபோர்ட் தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க தான் காம்படிஷன். சிறப்பா போய் எழுதுங்க, சந்தோஷமா வந்து எழுதுங்க. ரைட்? ஸோ ஆட்சியர் கல்வியில உங்களுக்கு தேவையான எல்லாமே கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளா ராப்பகலா கிளாஸ் எடுத்து 65 மாதிரி தேர்வுகள் கொடுத்து, புத்தகங்கள் ஜிகே புக்கு 2 புத்தகம், ப்ளூ பிரிண்ட் 1 புத்தகம், தமிழ் புத்தகம் 2 புத்தகம் கொடுத்து, ஸோ உங்களுடைய வெற்றிக்கு முழு மூச்சா நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய வீட்டு நிலைமை மாறுறதுக்கு, அதாவது உங்களுடைய நிலைமை மாறுறதுக்கு ஸோ ஒரு சின்ன விளக்கா ஆட்சியர் கல்வி இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் முழுமையா நம்புறேன். ஸோ வரக்கூடிய தேர்வை சிறப்பா ஜெயிச்சுட்டு வாங்க. எல்லாரும் நல்லபடியா நீங்க வந்து எழுதிட்டு வருவீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். அண்ணாமலையார மனசார வேண்டியிருக்கிறேன். ஸோ அதனால எல்லாரும் சிறப்பா எழுதுங்க, பதற்றமே வேண்டாம். கடைசி நேரத்துல தேடல்களும் வந்து வேண்டாம். ஸோ சிறப்பா படிங்க. எல்லாரும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய முயற்சி இதோட கிடையாது. அடுத்து குரூப் 2, குரூப் 1 இன்னும் பல தூரங்கள் இருக்கு. ரைட்? அதே மாதிரி போஸ்டிங் வந்த பிறகு நீங்க தான் விஏஓவா இவர் தான் அப்படின்னு வந்து முதல்வரே சொல்லக்கூடிய அளவுக்கு அதை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய சேவைகள் நீங்க வந்து பண்ணுவீங்கிறத நான் முழுமையா நம்புறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து முதல்வர்கிட்ட அவார்டு வாங்குற மாதிரி, டிஎன்பிசி அலுவலகத்தை விட்டு வெளியே வர மாதிரி பாசிட்டிவா தொடர்ந்து நீங்க வரக்கூடிய நேரங்கள்ல கற்பனை பண்ணுங்க. எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்றவர்களை விட நீங்க சிறப்பா பண்ணுவீங்க. சிறப்பா செய்யுங்க. வாழ்க வளமுடன். இதோட முடிச்சுக்கலாம். நன்றி. நந்தினி ஸ்டார்ட் பண்ணு.